அடுத்து அதன் பலன் முழுவதும் கிடைக்க அருள்வாராக. இறையருளும், குருவருளும் துணை புரியட்டும். இன்றைய நாள் ஒரு விழா கோலம் கொண்ட நாள். புனிதமான நன்னாள். இங்க தமிழ்நாட்ல மாட்டுப் பொங்கல் அப்படின்ற திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள். இந்த இனிமையான பொங்கல் தினத்திலே, நேத்து எல்லாரும் பொங்கலுக்காக வீட்ல சர்க்கரை பொங்கல் செய்து சாப்ட்டுருப்போம். அந்த இனிமையான உணர்வோட, ஆன்மீகத்துல தன்னை இணைத்துக் கொண்டு, ஆன்ம உயர்வு பெறுவதற்காக ஆர்வமுடன் இந்த நன்னாளில், பொன்னாளில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும், இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்துள்ள யாழ் அறிவுத்திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும், இனிய மாலை வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய சிந்தனைய நம்ம துவங்க இருக்கிறோம். இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பகுதியோ அந்த பகுதிய மட்டும் குடுத்து தலைப்பு குடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ம் தலைப்புன்றத எடுத்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அ அந்த போஸ்டர்லயேவும் ஒரு மிகப்பெரிய வாக்கியங்கள் இணைத்தே குடுத்த மாதிரி இருக்கும். என்கிட்ட தலைப்புன்னு கேட்கும்போது, சரி அருட்பேராற்றல் அன்பு குரல் மட்டும் போடலாமான்னு நெனைக்கும்போது, ஒவ்வொரு கவிக்கும் வேதாத்திரி மகரிஷி குடுத்திருக்கிற ஒவ்வொரு தலைப்பை மட்டும் பார்த்தாவேவும், அந்த தலைப்பில இருந்து நம்மளுடைய சிந்தனை அப்படியே விரிந்து கொண்டே செல்கிறது. அந்த அளவுக்கு அந்த தலைப்புல வந்து ஒரு உயிரோட்டமும், அந்த அன்பு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப கவிதைக்குள்ள எவ்வளவு பொருட்கள் அதுல இருக்கும். அப்ப இந்த ஒரு 1/2 மணி துளி நமக்கு இந்த சிந்தனைக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்பு குரல கேட்கணும்னா, இன்னும் நம்ம நெறைய நேரத்த ஒதுக்கணும். இருந்தா கூட அந்த அன்பு குரலுடைய சுவையை உணர்வதற்கு நமக்கு வாரத்துல இந்த ஒரு 1/2 மணித்துளிய நம்ம ஒதுக்கியிருக்கோம். அந்த நிலையில இந்த வாரம் நமக்கு மகரிஷியுடைய கவியுடைய தலைப்பு, "இறை உணர்வு பெறும் ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு" அப்படின்றத அந்த கவிக்கு குடுத்திருக்க தலைப்பு. இந்த தலைப்ப பார்த்த உடனேவும் ரொம்ப பூரிப்பா இருந்தது. நம்ம அடைந்திருக்கிற குருவுடைய மேன்மையை தான் எனக்கு தோணுது. ஒவ்வொரு முறையும் நம்ம இத சொல்றது தான். இருந்தாலும் இந்த தலைப்புல இன்னும் கொஞ்சம் அது அதிகப்படியாக இருக்கிறது. ஏன்னா, மெய்ஞானம், இறை உணர்வு பெறுதல் அப்படின்றது தான் நம்ம வாழ்வின் நோக்கம் அப்படின்ற விஷயத்தையவும் மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகு தான் நம்மள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா வாழ்க்கைனாவே சாப்பிடுறது, தூங்குறது, வ புலன்களுக்காக அனுபவிக்கிறது. அப்படிதான் அதுக்காக தான் வாழ்க்கை அப்படின்னு நெனச்சுட்டு இருந்த நேரத்துல, மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகு தான் ஒரு இறையை உணர வேண்டும் அப்படின்ற சிந்தனையே வந்தது. அந்த மாரி மக்களா தான் நான் இருந்தேன். நமக்கு வந்து அந்த அளவுல தான் அறிவு நிலை இருந்தது. அப்ப இங்க வந்த பிறகு இந்த மாதிரி தவம்லாம் நம்மனால செய்ய முடியுமா? அப்படின்லாம் பார்க்கும்போது, அ சில தவ முறைகள்லாம் எளிமைப்படுத்தி மகரிஷி நமக்கு குடுத்துட்டாங்க. அதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல எல்லாருமே தவம் சித்திக்குமா? எனக்கு நான் தவம் பண்றேனா? அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமேவும் சில சந்தேகங்கள் இருக்கிறது. அப்படி நமக்கு வந்து எல்லாத்துலயும் என்ன இருக்குதுன்னா, ஐயம். ஒரு சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிற நம்மள பார்த்து மகரிஷி இந்த அருட்பேராற்றல் அன்பு குறையில என்ன சொல்றாங்க பாருங்க. இறை உணர்வு பெறும் ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு.
அதாவது அதுக்கு நீ தகுதி வாய்ந்தவனா, தகுதி இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்ல. உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா? இல்லையா? ஏன்னா, இன்றைய காலகட்டத்துல நமக்கு ஒவ்வொரு நிலையில நம்ம உயரணும்னு சொன்னா, உன் குவாலிஃபிகேஷன் என்ன? உனக்கு தகுதி இருக்குதா? இந்த வழி நடத்துறதுக்கு தகுதி இருக்குதா? அப்படின்றத தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல அரிய பெரிய பொக்கிஷமான இறை உணர்வை பெறுவதற்கு தகுதின்னுலாம் மகரிஷி எதையுமே குறிப்பிடாம, டைரக்ட்டா சொல்றாங்க. நேரடியா சொல்ட்டாங்க. அதற்குரிய ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதாவது இந்த மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்கனாலயும் இறை உணர்வை பெறுவதற்கான ஆற்றல் இருக்கிறது அப்படின்றாங்க. அதாவது இத நீ கத்துக்கணும்னா அதுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லப்பா. எல்லார்கிட்டயும் ஏற்கனவே இன்பில்ட்டா உனக்குள்ளாகவே இருக்கிறது அந்த ஆற்றல். என்ன ஒண்ணு என்றால் அந்த ஆற்றல் வெளிப்படாமல் இருக்கிறது. அப்ப வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தாதப்ப என்ன நிலையில இருக்கிற? அது வெளிப்பட்டு விட்டால் அந்த ஆற்றல், இறை உணர்வை அறியக்கூடிய ஆற்றல் வெளிப்பட்டு விட்டால் அது எப்படி இருக்கும்? அப்படின்றத தான் இந்த கவியில சொல்றாங்க. அப்ப இறை உணர்வெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இறைய பற்றிய சிந்தனை எனக்கு கிடைக்குமா? அப்படின்றதுல எல்லாம் மகரிஷி என்ன சொல்ட்டாங்க? யாரும் இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்காது. இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு அப்படின்லாம் இல்ல. எல்லார்கிட்டயும் அந்த ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை வளர்த்துக் கொண்டால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கவிக்கு ஹெட்டிங்லயே சொல்ட்டாங்க. எல்லாராலயும் முடியும். யாரும் என்ன செய்ய வேண்டாம், தயங்கி நிக்க வேண்டாம். என்னால முடியுமா? அப்படின்லாம் நீ நினைக்க வேண்டாம். உனக்குள்ளாக அந்த ஆற்றல் இருக்கு. அதுக்கு நீ என்ன செய்யணும்? அப்படின்றத இந்த கவியில சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இறை உணர்வு தான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம்னே தெரியாத நமக்கு, இறை உணர்வ பற்றி நீங்க தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, எப்ப நீ ஆரம்பிச்சாலும் உனக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கு. அதாவது அந்த ஃபயர் அந்த இது உன்கிட்ட இருக்குது. அத லைட்டா நீ தூண்டி விட்டா போதும். நீ எல்லாருமே நம்ம என்ன செய்யலாம்? அந்த இறையை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு தான் முடியும், இவங்களுக்கு தான் முடியாது, இவங்கலாம் செய்ய முடியாது அப்படின்லாம் எந்த ஒரு வரையறையும் வைக்கல மகரிஷி. அது சொல்றாங்க. அத அப்படியே எடுத்து சொல்றாங்க. அப்ப இதுல என்ன அந்த அந்த அளவுக்கு உணர்ற ஆற்றல் நம்ம கிட்ட எது இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் அறிவு அப்படின்றாரு மகரிஷி. அதாவது அறிவு எதுன்றத நல்லா தெளிவாக விளங்கிக் கொண்டால் மட்டுமே அந்த இறை உணர்வை பெறக்கூடிய ஆற்றல் எப்படி நமக்குள்ளாக இருக்குது அப்படின்றத உணர முடியும். அப்ப அறிவு அப்படின்னும்போது மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவுன்றது ஒரு மறைபொருள் இல்லையா? இந்த கேள்விய யார்கிட்டயும் நம்ம போய் கேட்க முடியாது. இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இருக்குதுன்னு யாராலயும் எடுத்து காட்டவும் முடியாது. இல்லை என்று சொல்லவும் முடியாது. இல்லையா? அப்ப அது எப்படி இருக்கிறது என்றால் மறைபொருளாக இருக்கிறது. அப்ப இந்த மறைபொருளை வைத்துக்கொண்டு இறை அப்படின்ற இன்னொரு மறைபொருளை நாம் என்ன செய்ய வேண்டும்? காண வேண்டும். இல்ல உணர வேண்டும். ஒரு மறைபொருள வச்சு இன்னொரு மறைபொருள். இல்லையா? அப்ப அந்த அறிவுன்ற மறைபொருள நீ உணர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப மனம்னு சொன்னவனாலும் அதுவும் மறைபொருள் தான். ஆனா எனக்குள்ளாக மனம் ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம எல்லாராலயும் உணர முடியும். அ ஏன் இப்ப மனவளக்கலைக்கு நம்ம உள்ள வர்றதுக்கு வரைக்குமேவும் மனம்ன்றது ஒண்ணு எனக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்மளால இதுக்கு பேரு தான் மனம்னு தெரியாதே தவிர, ஆனா நம்ம மனசு இயங்குது. நம்ம சாதாரண வாழ்க்கையில கூட சொல்லிட்டோம். என் மனசு கஷ்டப்படுது. என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம். அப்ப எல்லாருக்கும் மனம்ன்ற அது ஒரு மறைபொருளாக இருந்தாலும், அதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். இப்ப அந்த மனமாக இருக்கும் பொழுது என்னன்னா, அது அறிவை உணர முடியாது. மனம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இங்க மகரிஷி சொல்ட்டாங்க, அது ஒரு அலை அப்படின்னு சொல்ட்டாங்க. அலை எப்படி எப்ப இருக்கும்னா, எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப
ட்ரெயின் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேகமா போயிட்டே இருக்குது. ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லயோ, 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது வேகமா போச்சுனாவேவும், நீங்கள் ஜன்னல் ஓரத்துல இருந்தீங்கனாலும், அங்க வெளிய இருக்கிறத உங்கனால பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க முடியாது. எப்படி இருக்கும்னா, வேகமா நம்ம போற வேகத்துக்கு அந்த ஜன்னல் வழியாக பார்க்கக்கூடிய மரம், செடி மத்த எல்லா பொருட்களும் என்ன செய்யும்னா, வேகமாக மூவ் ஆயிக்கிட்டே அதாவது நகர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டேஷன் வருகிறது, ரயில் நிலையம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ரயில் நிலையத்துடைய பேரு எழுதியிருக்கும். ஆனா இந்த ட்ரெயின் வேகமா போய்க்கிட்டே இருக்குது, நிக்கல. அப்ப அந்த ரயில் நிலையத்துடைய பேர வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்க முடியாது. வேகமா மூவ் ஆயிட்டே இருக்கும்போது. இப்ப அதே இது அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு வரும்போது, அந்த ட்ரெயின் மெதுவா ஸ்லோவாகி அப்படியே நிக்குது. நிக்கும்போது அந்த ஸ்டேஷன்ல என்ன பேரு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மனால படிக்க முடியும். அப்ப இது எதுக்கு உதாரணம் அப்படின்னும்போது, மனம் அலைந்து கொண்டே இருக்கும் பொழுது, எதையும் உங்கனால நிறுத்தி கவனிக்க முடியுமா? அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்க முடியாது. எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கும். அதே இது நிலை பெறும் பொழுது, அங்க என்ன இருக்கு அப்படின்றத உங்கனால கவனிக்க முடியும். அப்படி அந்த மனம் அலைந்தது நிலை பெறும் பொழுது, அதுவே அறிவாக தெளிவாகிறது. எப்படி ஒரு ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயினுடைய அந்த ஸ்டேஷனுடைய பேரு தெளிவா தெரியுதோ, அது மாதிரி இந்த அலைந்து கொண்டிருக்கின்ற மனம் நிலை பெறும் பொழுது அதுவே அறிவாக இருக்கிறது. இப்ப அடுத்த கொஸ்டின் மகரிஷி சொல்றாங்க. இப்ப அலையாக இயங்குவது எப்பொழுதுமே எங்க போய் தான் செய்யணும்னா, அது நிலை பெறதான் வேண்டும். இல்லையா? ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்காது. அது என்னதான் ஓடுனாலும் அதனுடைய கடைசி ஸ்டேஜ் இல்ல கடைசி நிலை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நிலை பெற்று விடுவது. நிலைன்னு தான் நம்ம சொல்றோம். அது என்ன செய்யுது? அப்படியே இயங்காமல் இருக்கிறது. ட்ரெயின் ஓடிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கு. அத்தனைக்கு வருடங்கள் ஓடுன பிறகு என்ன செஞ்சிரும்? அது நிலை நின்றும். அவ்வளவுதான். அது மாதிரி இந்த அறிவுன்றது என்ன செய்யுதுன்னா, நிலை பெறுகிறது. அப்ப ஓடுறது எல்லாமேவும் அது எங்க தான் போய் மோதும் அப்படின்னு சொன்னா, நிலை இருப்பிலே தான் போய் மோதும். அந்த இருப்பாக இருக்கக்கூடியது. இந்த அறிவு இப்ப என்ன ஆகுதுன்னா, மூவ் ஆயிட்டே இருந்து ஒரு அறிவு அப்படியே நிக்கும்போது, பேரறிவுடன் இணைந்து விட்டால் ஏன் பேரறிவுனா, அதுதான் எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. அப்ப ஓடிக்கொண்டு, இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயக்கம். அப்ப சுத்தவெளி அப்படின்ற இறைநிலை, இறைநிலை எப்படி இருக்கிறது என்றால் இயக்கமற்று இருக்கிறது. அந்த இயக்கமற்ற நிலைக்கு வர்றதுதான். அப்ப ஒண்ணு இயங்க போகுது அப்படின்னா, அதுவும் எங்க இருந்து தான் இயங்குதுன்னா, அந்த ட்ரெயினே இயங்குதுன்னா என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் நிலையா இருக்கும். ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போறதவே நம்ம வச்சுக்கலாம். அதனுடைய முழு லைஃப் டைத்தை எடுக்காம. இப்போ ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அது கிளம்பணும், இயங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படிதான் இருக்கும்? நிலையாக தான் இருக்கும். அப்படின்னாதான் நம்ம எல்லாரும் அந்த ட்ரெயின்ல போய் ஏற முடியும். ஓடிட்டே இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? ஏற முடியாது. அப்ப நிலையா இருக்குது. அடுத்து இயங்க ஆரம்பிக்குது. அடுத்து எந்த ஸ்டேஷன்ல போய் சேரணுமோ அந்த இடத்துல திரும்ப என்ன ஆயிடும்னா நிலையாயிடும். அப்ப நிலை, அடுத்து இயக்கம், அதுக்கடுத்து நிலை. அப்போ ஏதாவது ஒன்று இயங்க வேண்டும் என்றால் நிலை என்ற நிலையில தான் இருக்க வேண்டும். அது ஆரம்பிக்கிற இடமும் நிலையாக தான் இருக்கும். அது இயங்கி முடிகிற இடமும் நிலையாகத்தான் இருக்கும். அப்போ அந்த இருப்பு நிலையில இருக்கக்கூடிய பேரறிவு அதுதான் சூப்பர் கான்சியஸ்னஸ். அந்த நிலைன்னு சொல்றாங்க அதுதான் பேரறிவு. அப்ப சுத்தவெளி என்ற இறைநிலைக்க அந்த பேரறிவு எப்படி இருக்கும்னா இருப்பு நிலையில இருக்கும். அதுவே மனிதனிடம் மனமாக இயங்கி அதுவே நிலை பெறும் பொழுது அவன்கிட்ட அது சிற்றறிவாக இருக்கிறது. அந்த சிற்றறிவை பேரறிவுடன் நிலை பெற்று விட்டால் அவன் இறை உணர்வை பெறுகிறான்.
இத உணரணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அததான் நமக்கு அகத்தாய்வுல என்ன ஸ்டேஜ் கொடுத்திருப்பாங்கன்னா, நான் யார் அப்படின்ற தத்துவம் கொடுத்து, அந்த நான் யார் தத்துவத்துல அறிவே நானாக இருக்கிறேன். அப்ப இந்த அறிவுன்ற பொருள், அறிவுதான் நான் என்னும் பொருளாக உள்ளது. இதை நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல உணர்ந்திருக்க வேண்டும். அப்ப நானாக இருக்கிறது அறிவுதான் அப்படின்றத உணர்ந்தால்தான், இதுக்கும் நமக்கு நிறைய அந்த அகத்தாய்வு சப்ஜெக்ட்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. நான் யார் அப்படின்னு சொல்லும்போது அறிவேதான் நான். ஏன்னா இது வரைக்கும் சாதாரண நிலையில, அதாவது இந்த அறிவுன்ற மறைப்பொருளை உணராத நிலையில இருக்கும் போது அது மிகவும் சிற்றறிவாக, அப்ப எப்படிதான் இயங்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம மனவளக்கலையில அந்த அகத்தாய்வு 2ஆம் நிலையில போய் நான் யார் என்ற தத்துவத்தை சிந்திக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா, நான் யார் அப்படின்னா என்னுடைய உடலாக என்னை நினைத்துக் கொள்வேன். அப்ப என் உடலுக்கு தேவையான அனைத்தையும் நான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும்னு நினைப்பேன். அதுதான் புலனின்பம். அப்ப என் உடல் நன்றாக இருக்கணும், அதுக்கான நான் நல்லா சாப்பிடணும். அப்ப நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது சுவை உணர்வின் காரணமாக அதுக்குன்னு ஒவ்வொரு சுவைன்னு சொல்லும் போது அந்த ஒவ்வொரு சுவைக்கும் நான் என்ன ஆயிடுவேன்னா அடிமையாகிடுவேன். இப்ப அந்த சுவை இதெல்லாமே இயங்கி இருக்கிறது. அந்த சுவைன்றது அறிவுதான். ஆனால் அது என்னன்னா சிற்றறிவு. அது என்ன செய்யல, பேரறிவோட இணையல. அது எந்த அளவுல குறுகி நின்றுகிறது, இந்த உடல் அளவில குறுகி நின்று கொள்கிறது. அப்ப இந்த பொருளை நான் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கணும் போது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய புகழ் கிடைக்குது. ஆஹா, இவ்வளவு நல்லா இருக்கா, இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் செய்யறீங்களா அப்படின்னு சொல்லும் போது புகழ் கிடைக்குது. அந்த புகழை தன்னிடமே தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிகாரம் என்றதுல போய் நிக்கிறோம். அப்ப அந்த புலனின்பம், பொருள், புகழ், அதிகாரம், இதை தாண்டி நம்மளுடைய மனமோ இல்ல மறைபொருளாக நம்ம கிட்ட இருக்கிற அறிவோ எது செய்யாது, விரிந்து இயங்கவே இயங்காது. இததான் சிற்றறிவு அப்படின்னு சொல்றேன். சிற்றின்பம், அந்த புலனின்பத்தின் வழியாக இயங்கக்கூடிய அந்த அறிவு. இதுக்கு முதல் என்ன சொல்லிட்டாங்க மகரிஷி, அந்த இயங்கின அறிவு என்னவா இருக்கணும், பேரறிவோட இணையணும்னு சொல்றாங்க. ஆனா அது இணையாமல் இந்த அறிவு எதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். நான் எந்த புலன் இன்பத்தை அனுபவிக்கலாம், அதுல எனக்கு எவ்வளவு பொருள் சேர்க்கலாம், அந்த பொருள் எனக்கு எவ்வளவு புகழை தேடி தரும், அந்த புகழையும் பொருளையும் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல என்னுடைய பின்னாடி வரக்கூடிய சங்கதியினர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு எவ்வளவு அதிகாரம் வேண்டும். இந்த அளவுலதான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா இயங்கிக் கொண்டே இருக்கும். இததான் தன்முனைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்பயும் அறிவு இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. ஆனா இந்த அறிவு சிற்றறிவாக தன் துணைப்போடு குறுகிய நிலையில இயங்கும் போது, இததான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல வறுமைன்றதே இல்லப்பா, எதுல வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவுலதான்ப்பா வறுமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குறுகிய நிலையில இந்த அறிவு செயல்படுவதால் நமக்கு என்ன கிடைக்கிறது, இந்த வறுமை ஏற்படுகிறது. அப்ப இந்த செயல்படும் போது என்னதான் பொருளை அனுபவித்தாலும், பொருள், புகழ், அதிகாரம், செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் அது நமக்கு என்ன செய்யாதுன்னா குறைபட்டு கொண்டே இருக்கும். ஓ, இந்த அளவு வந்தாச்சா, இதுக்கடுத்து இன்னும் என்ன செய்யலாம், இதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையா நாடி போனாலும் அங்க நிறைவுன்றது ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படுறதே கிடையாது. எப்பொழுதும் ஒரு குறைபட்ட நிலை, மனதுக்குள்ள ஒரு வறுமை, துன்பம், சலிப்பு, சோர்வு, இது எல்லாமே வந்துட்டே இருக்கு. அப்போ இங்கதான் வாரிசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவை நீ எதோட இணைக்கணும் அப்படின்னா அந்த இறையுணர்வுன்ற பேரறிவோட இணைத்து விட வேண்டும். அறிவு நான் என்னும் பொருளாக உள்ளது என்றும், அதுதான் இருப்பு நிலையில் தெய்வமாக உள்ளது. அப்போ முதல்ல அந்த 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யார் அப்படின்றதுல நான் அறிவேதான் நானாக உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து 3வது அத்தியாயத்துல துணிந்துரைத்தார் அழுத்தந்தை என்னென்ன, அறிவே தெய்வம் என்று. அப்ப குறைபட்டு இருக்கும் போது அது வறுமை, சிற்றறிவு. இந்த அறிவேதான் இருப்பு நிலையாக இருக்கும்போது தெய்வமாக இருக்கிறது. அறிவே தெய்வம்.
என்று உணரும் போது அந்த உணரும் பேரின்பம் மனிதனுக்கு கிட்டிவிட்டால் அவனே தெய்வமாக திகழும் பெருமையுடையவனாகிறான். அப்ப நானே தெய்வம்லாம் இல்ல, இதையே அறிவாக என்னுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற நிலையில இந்த நிறை உணர்வோட இந்த தன்மை வந்துருச்சுன்னா நம்ம அதுக்காக செயல்பட வேண்டாம், நம்மளுடைய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம்லாம் இல்ல, எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனா எப்படி இருக்கும்னா அந்த இயக்கம் குறைப்பட்டதாக இருக்காங்க, எல்லாம் நிறை. யார பார்த்தாலும் எனக்கு என்ன இல்லைன்னு தோணும், போட்டியாளர் இல்லை. என்னுடைய திறமைய தகுதிக்கேற்ற மாதிரி என்ன என்னை இறைநிலை இயக்கிக் கொண்டிருக்கிறதோ என் மூலமாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். யாருக்கிட்டையும் நான் போய் நல்ல பேரு வாங்கணும், என்னை பாராட்ட வேண்டும், என் திறமையை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றத எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ கிடையாது. அதே மாதிரி என்னைய மாதிரி யாராச்சும் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருந்தால் அவர்களை பாராட்டும் பக்குவம் ஏற்படும். ஆஹா, நீங்களும் பயிற்சி செய்றீங்களா, சூப்பர், நீங்களும் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு வரும். ஐயோ, எனக்கும் ஒரு போட்டியாளரா வந்துட்டாங்களா அப்படின்ற நிலை வராது. போட்டியாளர் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அங்க என்னன்னா குறைப்பட்டோம். அப்ப நம்ம இன்னும் என்ன செய்யணும், எது செய்யணும், போட்டி, பகை, புகை எல்லாம் வந்துட்டே இருக்கும். பகை எல்லாம் வந்துட்டு திரும்ப நம்ம என்ன செய்யறோம், மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகும் மீண்டும் அதே சிற்றறிவிலேயே இயங்கிக் கொண்டிருப்போம். அப்ப இதை எப்ப உடைச்சு இல்ல, இறைவன் என் மூலமாக எனக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நம்ம செய்யறது எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அந்த பேரறிவு, அதுதான் பேரறிவு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேரறிவில் விழிப்போடு இருப்பவர்களுக்கு எதை பற்றி நினைத்தாலும் அதிலிருந்து வரும் விளக்கம் இறைவனே பேசுவது போல் இருக்கும். அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் நமக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்கும். இல்லையா? இப்ப யாருமே எனக்கு என்ன இல்ல, போட்டியா இல்ல, எதுவுமே இல்ல, நான் என் வேலையை நான் நாட்டி செஞ்சுட்டே இருக்கேன். அப்ப இறைநிலை என்ன செஞ்சுட்டே இருக்கேன், எனக்குள்ளாக இருந்து கொண்டு இதை செய் அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இந்த சிற்றறிவை என்ன செய்யணும், குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் எனக்கு என்னை உள்ளே அப்படின்னு சொல்லி இன்னொரு கவியில மகிழ்ச்சி சொல்வார். இந்த சிற்றறிவை நீங்க விரிச்சுட்டு அந்த பேரறிவோடு நம்ம இணைந்து விட்டால் அனைத்துமே நிறைவுதான். இததான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஐயப்படாத அகத்தழை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். எனக்குள்ளாக அறிவாக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து விட்டால் யாராயிருவான், தெய்வமாக மாறி விடுவான். இல்லாட்டினா இது எப்பயும் மாதிரி ஒரே பிரச்சனைதான். எத்தனை தவம் பண்ணினாலும் சரி, எத்தனை அகத்தாய்வு பண்ணினாலும் சரி, குரு வேதாத்திரி மகரிஷி சொன்ன அந்த குறையறிவை புலனின்பத்திலையும் பொருள் புகழ் அதிகாரத்துல இருந்து எப்ப விடுபடுறோமோ, அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய வியாபாரத்தின் இருக்கிற இடத்தாக இருக்கட்டும், இல்ல மனவளக்கலை அன்பர்களுக்குள்ள பழகிறதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இவங்க என்னைய பாராட்டணும், இந்த புகழுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு எதுவுமே இல்லாம எனக்குள்ளாக இறைவன் இருந்து கொண்டு என்னை இயக்கி கொண்டிருக்கிறான். இந்த வேலையை இறைவன் என்னைய பணித்துள்ளான், செய்யறதுக்கு என்னைய பணித்திருக்கான், அவ்வளவுதான். அந்த நிலையை செய்யும் போது எல்லாமே நிறைவாக இருக்குமா. இது ஐயப்படாத அகத்ததை உணர்வானேன்னு திருக்குறள்ல சொல்லிட்டாருன்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றாரு மகரிஷி, அதோட விடல இந்த கவியில, இப்படி எல்லாம் நீ செஞ்சேன்னா இப்படி உனக்கு என்ன இருக்காது, எந்த இடத்துலயும் குறை இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்ப எப்படி நிறையாக இருக்கும், அந்த அறிவை அறியும் ஆற்றல் அனைவரிடமும் உண்டு. அப்ப இந்த சிற்றறிவை பேரறிவையோட இணைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாரிடம் உண்டு. அதற்கு பயிற்சி வழி, அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்றது. அதுதான் இங்க மகரிஷி நமக்கு அந்த ஆற்றலை நீங்க ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன வழினா, அகதவமும் அறநெறி பற்றி வாழும் முறையே ஆகும் அப்படின்றது. அகதவம் செய்யாமல் உன்னால் என்ன செய்யவே முடியாது, இதுல இருந்து விடுபடவே முடியாது புலன் இன்பத்துல. அதோட என்ன சொல்றாரு, அறநெறி. அப்ப அகத்தாய்வும் செய்து அகதவமும் செய்து அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். அறநெறி வாழ்க்கைன்னா ஏற்கனவே நம்ம சிந்தனைகளை சொல்லியிருக்கோம், இரண்டொழுக்க பண்பாடுதான்.
ஒழுக்கம், கடமை, ஈகை. அதான் 2 ஒழுக்க பண்பாடுல ரொம்ப சுருக்கி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தவ முடிவுலையும் நம்ம சொல்றது அந்த நோக்கிய வாழ்க்கை. அப்ப யாருக்கும் நீங்க உதவி செய்யணும்னா நீங்க நிறைவா இருந்தா தானே உதவி செய்ய முடியும். யாருக்கும் துன்பம் தராம வாழ்றது அதுதானே ஒழுக்கமான வாழ்க்கை. நான் என்னுடைய சரி இதெல்லாம் அதுவா நடக்குது. அப்ப நான் எதுவும் செய்ய வேண்டியதுன்னா இல்ல. எல்லாத்தையும் நீங்க என்ன இந்த உலகத்துல இருந்து கடனாக பெற்றிருக்க திரும்ப கொடுத்துதான் ஆகணும். அப்ப நீ உன் வாழ்க்கையில என்ன செய்து கொண்டே இருக்கணும்? வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா இதை கூட நம்மளுக்கு திருமூலருடைய இதுலயும் சொல்லியிருப்பாங்க. திளைக்கும் வினைக்கடல் தீர்வரு தோணி இழப்பினை நீக்கும் இருவழி உண்டு. திளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்துணையாமே. அறமும் தவமும் தான் துணை. இப்போ இது மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, திருமூலர் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா இது எல்லாருமே எல்லாத்தையும் முடிவு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்மளுடைய குரு கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆற்றல். நீ இதெல்லாம் உன்னால முடியுமா? எல்லாரும் முடியும் அப்படின்றாரு. அததான் மகிழ்ச்சி கிட்ட இருக்க மிகப்பெரிய சிறப்பு. நீ செய்ப்பா, உன்னால முடியும். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரையும் பார்க்க வேண்டாம். தவமும் அறமும் இதை செய்யறதுக்குதான் நான் வந்தேன். மனவளக்கலையில மகரிஷி எனக்கு இதைதான் கத்து கொடுத்திருக்காங்க. இதை செஞ்சா யாருடைய குரல் கேட்கும்? அருள் பேராற்றலின் அன்பு குரல். இறைவன் உனக்குள்ளாக இருந்து பேசுவான். இறைவனே பேசுவது போல் இருக்கும் அப்படின்றது. இந்த பேரறிவில் விழிப்போடு இருப்பவர்களுக்கு அததான் இந்த கவியில சொல்லியிருக்காங்க. அந்த கவியை இப்ப வாசிச்சிடலாம். மறைப்பொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய். மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய். மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால். மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால் இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். எப்போதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். எப்போதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். குறையறிவில் பொருட்கள் புகழ் புலன் இன்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும். குறையறிவில் பொருட்கள் புகழ் புலன் இன்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும். நிறைவு கிட்டா வாழ்வில் நிறைநிலையை எவரேனும் முயற்சித்தால் பெறலாம். நிறைவு கிட்டா வாழ்வில் நிறைநிலையை எவரேனும் முயற்சித்தால் பெறலாம். நேர்வழியோ அகதவமும் நிறை அற வாழ்வே ஆகும். நிறை அற வாழ்வே ஆகும். நேர்வழியோ அகதவமும் நிறை அற வாழ்வே ஆகும். இதுதான் மகரிஷி நம்மளுக்கு இந்த அருள் பெராற்றல் அன்பு குரல்ல கொடுத்த கவி. இந்த கவிக்குதான் நம்ம இந்த சிந்தனைய செஞ்சது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம செய்ய வேண்டியது இந்த அறிவுன்றத புரிஞ்சுதோ புரியலையோ அகத்தாய்வுல நம்ம ஏதோ செஞ்சா பரவாயில்ல. ஆனா எதுல இருந்து விடப்பட வேண்டும் என்றால் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், பெறலாம். ஆனால் அதிலேயே இருந்துடக்கூடாது. அவ்வளவுதான். இந்த புலனின்பத்துக்காகவும் பொருளுக்காகவும் புகழுக்காக மட்டுமே இருக்கிறோம்ன்ற நிலை இல்லாமல் இதை அனைத்தையும் என் மூலமாக இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. அவ்வளவுதான். அப்ப இந்த ஆற்றல் எல்லாமே யாருக்கிட்ட இருக்கா? எல்லார்கிட்டயும் இருக்கு இதை பெறுவதற்கு அப்படின்றாரு. அதாவது இந்த இறை உணர்வை பெறணும்னா நீ ஆணாக இருக்க வேண்டும், பெண்ணாக இருக்க வேண்டும், இந்த வயதினராக இருக்க வேண்டும், பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும், இப்படி எல்லாம் தான் கல்விகளா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லப்பா, எல்லாருமே நீ பண்ணலாம். எல்லாரும் ஆல் ஆர் குவாலிஃபைடு. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்குள்ளயும் அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்றாரு. அதாவது ஒரு கவிதை, ஒரு பழமொழி இருக்கும்ல, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நீ திரும்ப திரும்ப இது பழகினா போதும். எதை? தவத்தையும் அறத்தையும் பழகி கொண்டே இருந்தால் போதும். சித்திரம் எப்படி வருமோ செந்தமிழும் எப்படி வருமோ அது மாதிரி எது வந்துரும் சொல்றாருன்னா இறை உணர்வை பெறும் ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு அப்படின்னு வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றாரு. செய்ய வேண்டியது 2 தான், தவமும் அறமும்.
இந்த தவமும் அறமும் நல்லா செய்யணும்னா உடற்பயிற்சியும் காயகல்பமும் செய்யணும். இதெல்லாம் சேர்த்து மனவளக்கலையில வேதாத்திரி மகரிஷி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சிந்தனையை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து வாழ்வில் எப்பொழுதும் நிறைவும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெற்று சிறப்பாக வாழ்வோம். இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யாழ் அறிவித்திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும் இந்த சிந்தனையை இவ்வளவு நேரம் செவிமடைத்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளத்துடன் என்ற வாழ்த்துக்களும்.